ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் உங்கள் சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தனுர் ராசி மற்றும் தனுர் லக்னத்தை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் வக்ரமடையக்கூடிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த காலங்கள் தனுசு ராசி என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சனீஸ்வர பகவான் எப்பொழுது வக்ரமடைய போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/7/2024 முதல் இந்த வருடம் ஏறக்குறைய 11ஆம் மாதம் முழுவதுமே சனீஸ்வர பகவான் வக்ரமடைய போகிறார். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது வீடு பாக்கியஸ்தானம். காலபுருஷனுக்கே பாக்கியஸ்தானம். இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம். பொதுவாகவே தனுசு ராசியை பொறுத்தவரையும் கடினமான உழைப்பாளிகள். எந்த ஒரு விஷயத்தையுமே நேராக பார்க்கக்கூடிய அருகாண்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக தான் பார்ப்பாங்க. அதை ஏறக்குறைய இது தப்பு தவறு அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை ஏமாத்துறது கூட ஒரு பிளான் அந்த மாதிரி போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கனவுல கூட மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது. நமக்கு என்ன இருக்கோ அதை ஸ்ட்ரெயிட்டாக அணுகணும் அப்படிங்கிற அணுகிற மனப்பான்மை தனுசு ராசியை பொறுத்தவரையும் அதிகமாகவே இருக்குது. இந்த ராசியை பிறந்த பெண்கள் நிச்சயமாக கடின உழைப்பாளிகள். உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு யோசித்து தான் முடிவெடுப்பாங்களே தவிர ஏதோ ஏனோ தானோ இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த சிந்தனைகள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏறக்குறைய 25 வயசு 30 வயசு வரையும் அந்த ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலுமே அந்த 30 வயசுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறிடுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்கும், அதன் மூலியமாக தெய்வத்தின் மேலே அதிக பக்தி உடைஞ்சு அந்த 30 வயசு 35 வயசுங்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப தேடல் அதிகம் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். அந்த 25 வயசு டு 30 வயசு இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெருசாக இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. என்ன ராசியா? தனுசு ராசி அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ராசியை பற்றி தெரிய வந்தாலும் சரி, இல்லை ஒரு தடவை அவங்க விரும்பிய கேட்டதை கொடுக்கக்கூடிய கடவுள் கிடைச்சிட்டாருனாலும் சரி, அளவுக்கு யாருமே சாமி கும்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கும்பிட முடியாது. அந்த அளவுக்கு குரு பகவானுடைய ராசினால ஒரு விஷயம் ஒன்று பார்த்திங்கன்னா உணர்ந்துட்டாங்கன்னா அதிலிருந்து எவ்வளோ நாள் ஆனாலும் பின்வாங்கவே மாட்டாங்க. அதே போல் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாலுமே லைஃப் லாங் தூங்கி எந்திரிச்சு எழுப்பி கேட்டிங்களோ அன்னைக்கு அவங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க, நம்ம இன்னைக்கு விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ரொம்பவே மனசில் போட்டு வச்சுருப்பாங்க. 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலுமே அதை மறக்க மாட்டாங்க. வந்த பாதையை மறக்காத நபர்கள் தான் தனுசு ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி. பொதுவாக உங்க எல்லாருக்குமே தெரியும், குரு பகவான் ராசியை பார்த்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, ராசியை பார்த்தாலும், ராசி அதிபதியை பார்த்தாலும், லக்னத்தை பார்த்தாலும், லக்னாதிபதியை பார்த்தாலுமே ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே அந்த குரு பகவானுடைய ராசியில பிறந்த நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு உயரத்துக்கு போக நிச்சயமா அவருடைய அனுகூலம் உங்களுக்கு தேவையா? மற்றவங்களுக்குலாம் தேவை, ஆனால் உங்களுக்கு பிறப்பின் போது அந்த அனுகூலம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிறந்திருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தை நம்ம என்ன தான் நெகட்டிவாக சொன்னாலும் அந்த மாதிரி வாழ்க்கையில் எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. வாழ்க்கை தரத்தை உயர்த்தினது மட்டும்தான். வீட்டுக்காரோடைய வாழ்க்கை தரத்தை நிச்சயமாக இந்த பெண் உயர்த்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயர்த்தும். அந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு யோகமான இருக்குதான். ஒரு விஷயத்தை பிடிச்ச பிடிவாதமாக அந்த வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய நபர்கள் மூல நட்சத்திர நபர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நிச்சயமாக ஒரு உயரத்துக்கு போகாமல் அல்லது வீட்டுக்காரை உயரத்துக்கு அழைக்காமல் போகவே மாட்டாங்க. இந்த மாதிரி ராசியை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருந்தார். அதே போல் கேது பகவான் ராசிக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்தில் இருந்தனால மன அழுத்தமும் ப்ரெஷரும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நல்லது செய்கிறனாலேயே நமக்கு கெடுதல் வருதா வாழ்க்கையில் அப்படிங்கிற அளவுக்கான சிந்தனைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன செஞ்சாலுமே யாராவது ஒருத்தர் குற்றம் குறை சொல்கிறதுனால மற்றவங்க கிட்டேருந்து விலகி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தனுராசியை பொறுத்தவரை ஏற்பட்டிருக்கு. கஷ்டப்பட்டு அனுபவித்து வந்த உங்களுக்கு தான்
என்ன வழிகள் இருந்ததோ அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளியே யாருமே நீங்க சொன்னா கூட நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி வழிகள் எல்லாமே கடந்த 1½ வருட காலமாகவே நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அனுபவிச்சிருக்கீங்க. குழந்தைகளுக்காகவே வாழக்கூடிய ராசி, குழந்தைகள் நலனில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அப்ப இந்த குழந்தைகளுக்காக வாழ்க்கையில செட்டில் ஆயிரணும், அந்த குழந்தைங்க நம்மள மாரி கஷ்டப்படக்கூடாது, ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம முன்னுக்கு வந்துரணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து போராடிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போராடிட்டு இருப்பீங்க. அதற்கு ஏற்றாது போல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள்லாம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக படிப்படியா கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு குரு அஸ்தங்கம். அஸ்தங்கத்த கடந்து ஆல்ரெடி சூரியன கடந்து இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிதுனத்துக்குள்ள பயணிக்கிறாங்க. இப்ப இந்த 1 மாசமாவே குரு அஸ்தங்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அஸ்தங்கம். இனி வரக்கூடிய நாட்கள் இந்த சனீஸ்வர பகவானால எப்படி இருக்க போகுது? 3ஆம் இடமான தைரிய, வீரிய ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்ப இது முதல்ல வந்து அங்க வக்ரம் அடைறார். இது யாருக்கெல்லாம் பலன் கொடுக்கும்? பிறந்த கோச்சாரத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இது ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். முதல் 3ஆம் இடம் பலம் பெறதுனால, எந்த ஒரு விஷயத்தையுமே நான் வந்து அணுக முடியல. ஒருத்தர்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லவே முடியல. கஷ்டமாக இருக்கு. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது தொலைத்தொடர்பு. அப்ப நம்ம என்ன சொன்னாலும் மத்தவங்க புரிஞ்சுக்காம, நம்மள ஏதாவது ஒரு வழியில காயப்படுத்துறது. அந்த காயப்படுத்துறதுனால நம்ம இந்த விஷயத்துலருந்து மீண்டு வர முடியாம, நம்ம எதுக்கு முயற்சி பண்றோம்? நமக்கு என்ன ஆகப்போது? ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாவே, நம்மள பத்தி ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா சொல்லிட்டாவே, முதல்ல தனுசு ராசிய பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சொல்லிட்டாங்கனாவே கண்டுக்க மாட்டாங்க. பெருசா கண்டுக்காம எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே அணுகுமுறை வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்குங்க. "ஏன் இப்படி பேசுனீங்க? எதுக்கு இப்படி பேசுனீங்க? இதோட விட்டுருங்க." அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. அதனால சின்ன விஷயமா இருந்தாலுமே அதிலிருந்து மீண்டு வராம வெளிய ரொம்ப கவலைப்பட்டு, சோகமா யாராவது ஒருத்தருடைய ஹெல்ப் இருந்தா மட்டும் தான் அவங்க அதுலேருந்து வெளிய படிப்படியா மீண்டு வெளிய வராங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள் முயற்சி ஸ்தானம் பலமடைறதுனால புதிய முயற்சிகள் நிச்சயமாக பெரிய வெற்றியை ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்துருச்சு. நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கடுமையா. அது கிட்டத்தட்ட எனக்கு கிடைக்கிற மாரி போகுது, கிடைக்காத மாதிரி போகுது. அதனால நான் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே எனக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கும். புதிய வாகனம் வாங்குவதற்கு இந்த கோச்சார காலங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனம் வச்சிருக்கேன். அந்த வாகனத்த விற்பனை செய்துட்டு ஒரு பழைய வாகனமே மறுபடியும் வாங்கலான்ட்டு இருக்கேன். இந்த நேரம் வாங்குறதுனால என்னுடைய வாழ்க்கை தரம் உயருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக உயரும். அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தொலைத்தொடர்பு துறையும் குறிக்கும். அதேபோல நம்மளுடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுடைய ஆதரவையும் குறிக்கும். அப்ப 3ஆம் இடத்ததிபதி வக்ரமா இருக்கும்போது, நிச்சயமா நமக்கு ஒரு ஆதரவு ஸ்தானம், நமக்குன்னு யாருமே இல்லையே! அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த காலங்கள் எல்லாமே இனிமேல் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குறையும். ரத்த சம்பந்தப்பட்ட உறவு நபர்களுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்யோன்யம் அதிகமா ஏற்படக்கூடிய காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்துருச்சு. அதேபோல ஹெல்த்ல வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ராசியாதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துல போறாரு. அப்ப ஹெல்த்ல வந்து எந்த பிரச்சனைகளும் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு தொடர்ந்து கடுமையா குடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் நோயினுடைய தாக்கம் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குறையும். ஒரு உத்வேகமா, ஒரு புத்துணர்ச்சியா இத்தன நாளா இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அது எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்ல. இன்னைக்கு அனுப்பி விட்டுருவாங்க, நாளைக்கு அனுப்பி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு ஒரு விஷயங்களுமே எனக்கு நிறைவா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாட்கள். அதேபோல சொந்த பந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவங்க விஷயத்துல அதிக முக்கியத்துவம் கொடுத்து, அவங்க சார்ந்து வாழ்ந்திருக்கக்கூடிய நபர்கள் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, சுய புத்தியை வளர்த்து சொந்த பந்தங்கள் வேணும், அதை ஓரமா ஒதுக்கிட்டு நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உங்களையே வந்து பார்த்தீங்கன்னா, தயார் பண்ணிட்டு உங்களுடைய முயற்சி ஸ்தானம் பலம் பெறதுனால, நம்மளுடைய வாழ்க்கை என்ன? நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நோக்கி ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு நெறைய ஆசைகள் படுவீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா படுவீங்க. 3ஆம் பாவத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது, நமக்கு அணிகலன்கள் மீது ரொம்ப ஆசைகள் அதிகமா இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். தங்க நகைகள், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கொலுசு, மெட்டி
கம்மல் இது போன்ற அணிகலன்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஆசைகளை அதிகமாக சனீஸ்வர பகவான் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தூண்டுவார். அதன் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு உங்களோட ராசிநாதன் பலமாக இருக்கிறதும் சரி, சனீஸ்வர பகவான் பலம் பெறுவதும் சரி, கேதுவுமே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்துல உங்களுக்கு உட்கார்ந்துருக்காரு. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே யாரையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி வாழாமல் உங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த தரத்துக்கு உயர்த்தி சொல்றதுக்கு உண்டான கோச்சாரம் இப்போ உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. காசு தங்கம் தனுசுக்கு ஒரு கஷ்டம்னா காசு தங்கம் மட்டும்தான் கஷ்டப்பட்டுருவாங்க. எல்லோருக்குமே எல்லாத்தையுமே சமமாக பார்க்கறதுனால இந்த கடைசி வரை இந்த காசை காப்பாற்ற முடியாமல் சிரமப்படுவாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே காசை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல் புத்தி கூர்மை, தைரியம், தன்னம்பிக்கை, சந்தோஷத்தை மட்டுமே எனக்கு அனுபவிக்கவே இல்லை இந்த 1.5 வருட காலமாக அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சந்தோஷத்தை தவிர வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.